வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஜவ்வரிசியில் கிச்சடி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அது முக்கியமாக இதில் என்ன பார்க்கணும் நம்மன்னா, இந்த ஜவ்வரிசி ஊற வைக்கிறப்ப இந்த ஜவ்வரிசியை தொட்டுக்கிட்டு இருக்கணும். தண்ணி ஊற்றும் போது அதுக்கு மேலே தண்ணி வந்ததுன்னா சரியாக ஊறாது. இதே போல் நல்லா அப்போ தான் ஊறி இருக்கும். தண்ணி கம்மியாக வச்சு ஊற வச்சோம்னா தான். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிப்போம். இப்போ இதில் ஒரு கை வேர்க்கடலை எடுத்து வறுத்து வச்சுப்போம். இது நல்லா வறுபட்டுட்டு இதை எடுத்து தனியாக கொட்டி வச்சுப்போம். ஆறுன பிறகு நல்லா இதை அப்படியே குறன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிப்போம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு கடுகு போட்டுப்போம். ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகம். ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுப்போம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துப்போம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும். அதில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். தோல் சீவிட்டு அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து வதக்கணும். இது வெந்துக்கிட்டு இப்போ எடுத்துருவோம். இது இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இப்போ அந்த ஜவ்வரிசியை, மாவு ஜவ்வரிசி தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அதில் சேர்த்துப்போம். இது அப்படியே அதோட சேர்த்து எல்லாத்தையும் கிண்டி வைக்கணும். இந்த வீடியோ இப்போ என் பொண்ணு வீட்டிலேருந்து போட்டு விட்றான், பெங்களூர்லேருந்து. இப்போ அதுக்குள்ளே சால்ட்டை சேர்த்துக்கணும். போதும். இந்த கிச்சடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதே போல் இப்போ அப்படியே கொஞ்சம் விட்டு விட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறி வரும். இதை மிக்சியில் நிலக்கடலையை குறன்னு அரைச்சாச்சு. அதை இப்போ இதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கிண்டி விடணும். இதை உப்புமான்னு சொல்லலாம், கிச்சடின்னு சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜவ்வரிசி கிச்சடி ரெடி ஆகிட்டுப்பா. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கனாலே அடுத்தது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
லஞ்சு பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நன்றி, வணக்கம்.